சொன்னா, இத வந்து மிகப்பெரிய ஒரு நாட்டுப்புற இலக்கியத்திலயும் சரி, நாட்டுப்புற பாடல்களையும் சரி, ஒரு பெரிய ஒரு இடத்த பதிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த புஷ்பவன குப்புசாமி அப்படின்ற ஒரு ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டுப்புற பாடல்கள்னா, நாட்டுக்கு புறம்பான பாடல்கள் மாறிருது. அதனால வந்து நீங்க அப்படி சொல்லாம, அந்த சொல்லாடல பயன்படுத்தாம, மக்கள் இசை பாடல்கள் அப்படின்னு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்களுக்கானது மக்கள்ட்ட இருந்து வந்தது. அதனாலதான் இந்த மக்கள் இசை பாடல்கள்ன்னு சொல்லுங்கன்ற ஒரு சொல்லாடல பயன்படுத்தணும்னு சொல்றாரு. இப்ப இந்த மக்கள் இசை பாடல்கள்லாம் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா, இது ஃபுல்லாமே வந்து கிராமங்கள்ல அந்த கிராமத்து மக்கள் அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய விவசாய நிலங்கள்லயும் சரி, அவங்க வந்து எந்த ஒரு இப்போ ஒரு கடலுக்கு போனாலும் சரி, அப்புறம் அவங்களுடைய தறி நெஞ்சாலும் சரி, இந்த மாரி ஒவ்வொரு வேலைகளையும் செய்யும்போது அவங்களுடைய அலுப்பு தெரியாம இருக்க, களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காண்டி, மத்தவங்களோட கேலி கிண்டலுமா வந்து பாடல் பாடல் மூலம் பாடல் பாடிக்கிட்டே இருக்கனால, அந்த வேலை அலுப்பு தெரியாம இருக்கறதுக்காண்டி பாடின பாடல்கள் தான் வந்து இந்த மக்கள் இசை பாடல்கள், கிராமிய பாடல்கள் அப்படிலாம் சொல்றது. இந்த பாடல்கள் பார்த்தா நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்துல இருந்தே இசையோடு ஒன்றி வாழ்ந்துகிட்டு வர்றாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க, பிறக்கும்போது தாலாட்டு, அப்படி கொஞ்சம் வந்தீங்கன்னா விளையாட்டு பாடல்கள், அப்புறம் கொஞ்சம் வந்தீங்கன்னா வயக்காட்டுல நடவு பாட்டு, குலவ பாட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ விடுகதை பாடல், அப்புறம் வந்து கதை பாடல்கள், அப்புறம் வந்து ஏணி ஏற்ற பாடல்கள், அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி படிப்படியா வரும்போது பாத்தீங்கன்னா, பக்தி பாடல்கள், கும்மி பாடல்கள், இந்த மாரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது, அப்புறம் இறக்கும் தருவாயில வந்து மாரடி பாடல்கள், அப்புறம் ஒப்பாரி பாடல்கள், இந்த மாரி நெறைய பாடல்கள வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம், வகைப்படுத்திக்கிட்டே வரலாம். இந்த மாரி ஒவ்வொரு பாடலையும் வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உட்கார்ந்தாலும் பாட்டு, நடந்தாலும் பாட்டு, போனாலும் பாட்டு, வந்தாலும் பாட்டு, எல்லா இடத்துலயுமே பாட்டு தான். இந்த மக்களுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட மக்கள் எப்படிலாம் வந்து அவங்களுடைய பாடல் மூலமா அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. அவங்களுடைய ஆஹ் நன்மையும் சரி, தீமையும் சரி, சந்தோஷங்களையும் சரி, சோகத்தையும் சரி எப்படிலாம் வெளிப்படுத்துறாங்கன்றத அவங்க பாடல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து மக்கள் இசை பாடல் அப்படின்னு சொன்னோம்னா, எடுத்தோனே வந்து நம்ம தாலாட்டு பாடல். ஒரு ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா அவனுக்கு வந்து தொடக்கமே வந்து ஒரு தாலாட்டு பாட்டுல தான் வந்து ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட தாலாட்டு பாட்டு எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். பாடிட்டு அதுக்குள்ள ஒரு விளக்கத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஏ ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரரோ ஓ மாமே அடிச்சாரோ என் கண்ணே மறந்தோட்டும் கையாலே உன் அத்தை அடிச்சாலோ என் கண்ணே ஆளி பூ கையாலே ஓ மாமா அடிச்சாரோ என் கண்ணே மறந்தோட்டும் கையாலே உன் பாட்டி அடிச்சாரோ என் கண்ணே பாடோட்டும் கையாலே யாரடிச்சார் இருந்தாய் என் கண்ணே எங்கள் உள்ள ரத்தினமே அடிச்சார சொல்லியது என் கண்ணே ஆக்கினைகள் செய்திடுவோம் ஆராரீரோ 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 ஆராரி ஆராரி ஆராரீரோ ஆராரி ஆராரி ஆராரீரோ கைரானே வளர்ந்து பண்ணி எங்கள் மேலே தண்ணீர போட்டு வைப்போம் சங்காரே பால் கொடுத்தா
என் கண்ணே சந்தனவாய் நோகும் முன்னே தங்கத்தானே விளங்குவன் நீ என் கண்ணே தந்தானோ மாமி ஆராரீரோ 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 ஆராரி ஆராரி ஆராரீரோ ஆராரி ஆராரி ஆராரீரோ. இந்த தாலாட்டு பாத்தீங்கன்னா இந்த தாலாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முதல் வரியை வந்து உன் மாமன் அடிச்சாரோ மல்லிகைப்பூ கையால, உன் அத்தை அடிச்சாரோ அரளிப்பூ கையால அப்படின்னு சொல்லும்போது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு சுவைநயம் இருக்குன்னா, கணவன் மனைவி இருக்காங்க, குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு வந்து அம்மா தாய் தாலாட்டுறா. அவ சொல்லும்போது பாத்தீங்கன்னா உன் மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ கையால அப்படின்றாங்க. மல்லிகைப்பூன்றது நல்ல ஒரு மணமான பூ. அப்போ மாமனுக்குன்ற தன்னுடைய தம்பியோ ஒரு அண்ணனுக்கோ வந்து ஒரு 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 நல்ல ஒரு மணக்கக்கூடிய ஒரு நல்ல பூவை வந்து மல்லிகைப்பூ கையால அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா உன் அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ கையால அப்படின்னு சொல்லும்போது, அத்தைன்றது வந்து என்னதான் இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு ஒரு அந்நியன் தான். ஒரு அந்நியமான சொந்தமா இருந்தாலும் அந்நியன் தான். அதனால என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அத்தை அடிச்சா அரளிப்பூ கையால தான் அடிப்பான். அத்தைனாலே வந்து அரளிப்பூ கையால தான் அடிப்பான். அரளிப்பூன்றது ஒரு விஷத்தன்மையுள்ள ஒரு செடி. அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு நுட்பமா வந்து அவங்க அந்த உறவை சொல்லி வளர்க்கிற தாய்மாமன் தான் அவனுக்கு பெருசு அப்படின்றத வந்து அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஒரு பாடல் வழியா நம்ம சொல்றா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னும் ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி என்னன்னு கேட்டேன்னா, யாரு அடிச்சா ஏனழுதான் என் கண்ணே அடிச்சாரு சொல்லியலே அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருக்கும் போதே வந்து தன்னுடைய கணவன் வராருன்னு வச்சுக்கோங்க. அப்பத்துல அவரு சொல்றாரு, யாரும் அடிக்கவில்லை என் கண்ணே அஞ்சு வீரல் பதியவில்லை தம்பி போன வேணும் அவன் தானா அழகுதாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் வந்து தம்பி தோணை வேணும்னு தானா அழுகிறான்னு சொல்லும் போது இது வந்து ஒரு நகைச்சுவையா தோணுது எல்லாத்துக்கும் இந்த பாடலை கேட்கும் போது. இந்த மாதிரி தாலாட்டு பாடல்களை வந்து தன்னுடைய என்னன்னா ஒரு வறுமையில இருந்தாலும் சங்கால பால் கொடுத்தா சந்தனமாய் நோகும்னு தங்கத்தால சங்கு பண்ணி தந்தானோ உமாமன்னு சொல்லி இந்த பாடல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய மாமனுடைய பெருமையை வந்து அழகா சொல்றாங்க இந்த தாலாட்டு பாடல்ல. இந்த மாதிரி தாலாட்டு பாடல்கள் வந்து தாய் மாமனை பத்தி இருக்கு, அது போல தெய்வங்களை பத்தி இருக்கு, தெய்வத்துக்கு மாரியம்மன் தாலாட்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட இன்னும் ஒரு சின்ன பாடல் என்னன்னா, அதாவது குழந்தைய வந்து தூங்க வைக்கிறதுக்காண்டி நம்ம பாடக்கூடிய பாட்டு இந்த தாலாட்டு பாட்டு. அப்படின்றப்ப தாள் என்றால் நாக்கு, ஆட்டு என்றால் நாக்கை ஆட்டி பாடுவது. அதாவது வந்து ஆராரீரோ ஆராரீரோ ஆராரி ஆராரி ஆராரீரோ அப்படின்னு சொல்லி இந்த நாக்கை ஆட்டி அவங்க பாடுவாங்க. அப்படின்றப்போ அந்த குழந்தை அந்த சத்தத்தை கேட்டுட்டே அழகா தூங்கிரும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைய வந்து தூங்க வைக்கிறதுக்காண்டிதான் இந்த தாலாட்டு பாட்டு பாடுறோம்னு சொல்றோம். இருந்தாலும் கூட குழந்தைய வந்து அந்த காலத்துல உசிலம்பட்டி பக்கத்துல இது ஒரு செவி வழி செய்தி. இது கேள்விப்பட்டது. அது போல நான் புத்தகங்களையும் படிச்சிருக்கேன். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்க முடியாது. அவங்க பிறந்தாங்கனாலே அவங்க காது குத்து, கல்யாணம் அந்த மாதிரி நிறைய சடங்குகள் வந்துட்டு கள்ளிப்பாலை ஊத்தி கொள்ளுவாங்க. அந்த ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், படங்களையும் நிறைய பார்த்திருக்கோம். அப்போ அந்த மாதிரி நிகழ்வுல கூட வந்து அந்த குழந்தையை சாகடிக்கிறதுக்காண்டி கூட கொல்றதுக்காண்டி கூட ஒரு ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி ஒரு சோக தாலாட்டுன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு சில பாடல்களை பாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தையை வந்து கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி பாடலை வந்து நான் உங்களுக்கு இப்ப நான் பாடி காட்டுறேன், நீங்க கேளுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆராரோ
ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆரிரரிரரிரரிரரிரரிரரோ ஆராரோ நீ ஏக்க ஆயிசூன கிள்ளையே நீ ஆராரோ நீ ஏக்க ஆயிசூன கிள்ளையே நீ வெதனெல்ல நான் அடிக்க விதி வந்து சேர்ந்ததடி கள்ளிப்பால நீ குடிச்சு கண்ணுறங்கு நல்லபடி அடுத்த ஒரு செம்மத்துல ஆம்பளையா நீ போறந்தா பூமியில இடம் கிடைக்கும் போய் வாடி அன்னைக்கு போய் வாடி அன்னைக்கு இப்படின்ற இந்த பாட்டு வந்து அந்த காலத்துல கள்ளிப்பால் ஊற்றி அந்த குழந்தையை கொல்றதுக்காண்டி பாடின ஒரு பாடல். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தாலாட்டு பாட்டுன்னு வந்துட்டோம். அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் விளையாடுற தருணத்துக்கு வருவாங்க. அப்படின்றப்போ விளையாட்டு பாடல்கள்னு சொல்லி இருக்கு. விளையாட்டு பாடல்கள்லாம் என்னன்னா, அதாவது விளையாட்டு பாடல்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எடுத்துக்காட்டி வந்து ஒரு 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 சின்ன ஒரு பாட்டு பாடுறேன். கொஞ்சம் பெருசாதான் இருக்கும், ஓரளவுக்கு பாடுறேன். ஆடி மாசம் அம்மாவாசை அம்மா சுட்டாங்க சோள தோசை தின்ன தின்ன ரொம்ப ஆசை திருப்பி கேட்டா கிடைக்கும் பூசை அம்மாவுக்கு 4 அப்பாவுக்கு 3 தம்பிக்கு 2 தங்கச்சிக்கு 1 ஆடி மாசம் அம்மாவாசை அம்மா சுட்டாங்க சோள தோசை தின்ன தின்ன ரொம்ப ஆசை திருப்பி கேட்டா கிடைக்கும் பூசை அம்மாவுக்கு 4 அப்பாவுக்கு 3 தம்பிக்கு 2 தங்கச்சிக்கு 1 தித்திரி திரி பொம்மக்கா சின்னாலங்கடி பொம்மக்கா கல்ல வரம் பாத்துக்கோ கதவெழுத்து சாத்திக்கோ மூட்டிக்கோ முட்டிக்கோ 3 வெத்தலை போட்டுக்கோ மூச்சிக்கோ முட்டிக்கோ 3 வெத்தலை போட்டுக்கோ தாச்சிக்கோ தட்டிக்கோ தட்டு வெத்தலை போட்டுக்கோ தாச்சிக்கோ தட்டிக்கோ தட்டு வெத்தலை போட்டுக்கோ தத்தளி புத்தளி தவளச்சோ ஒரு 8 எறும்பு எருமப்பாடு தெற்கு மாட தெருவப்பாரு தெருவ சுத்தி நிறைய பாரு குண்டு மாங்கா குனிகிறா புளிபறி பாம்பாத்துக்கோ சிண்டு சிட்டா சிரிக்கிறா சிட்டு முடிப்பான் புரிஞ்சுக்கோ குண்டு மாங்கா குனிகிறா புளிபறி பாம்பாத்துக்கோ சிண்டு சிட்டா சிரிக்கிறா சிட்டு முடிப்பான் புரிஞ்சுக்கோ குத்தடி குத்தடி சைனக்கா குனிஞ்சு குத்தடி சைனக்கா பந்தலின பாவக்கா தொங்குதடி லோலக்கா பைய வரா பாத்துக்கோ பணங்காசு வாங்கிக்கோ சர்க்கரைய மூடிக்கோ சரக்கு பையில போட்டுக்கோ ஆத்த பாரு ஊத்த பாரு அசஞ்சாடும் தோப்ப பாரு சிலு சிலுன்னு கம்மா பாரு சவத்த புள்ள நடையப்பா நொண்டி நொண்டி நொடிஞ்சுக்கோ வெள்ளந்தாரையும் கடிச்சுக்கோ நொண்டி நொண்டி நொடிஞ்சுக்கோ வெள்ளந்தாரையும் கடிச்சுக்கோ மாமட்டை மருத மட்டை மன்னார் கூடி தன்ன மட்டை காசுக்கு 2 மட்டை கடன் கொடுத்தா 4 மட்டை மட்டை மதுரை மட்டை மன்னார் கூடி தன்ன மட்டை காசுக்கு 2 மட்டை கடன் கொடுத்தா 4 மட்டை கட்டலங்கா பொடலங்கா தஞ்சாவூர் பாவக்கா பொட்டலத்தை அவுத்து பார்த்தா பொடி பொடியா சுண்டக்கா கட்டலங்கா பொடலங்கா தஞ்சாவூர் பாவக்கா பொட்டலத்தை அவுத்து பார்த்தா பொடி பொடியா சுண்டக்கா ஏரோட்டுற மாமனுக்கு எண்ணி வை 10 சும்மா இருக்கிற சோமனுக்கு சூடு போட்டு முத்து ஏரோட்டுற மாமனுக்கு எண்ணி வை 10 சும்மா இருக்கிற சோமனுக்கு சூடு போட்டு முத்து மாமட்டை மருந்த மட்டை மன்னார் கூடி தன்ன மட்டை காசுக்கு 2 மட்டை கடன் கொடுத்தா 4 மட்டை ஆடி மாசம் ஆடி மாசம் அம்மாவாசம் அம்மா சுட்டாங்க சோள தோசை தின்ன தின்ன ரொம்ப ஆசை திருப்பி கேட்டாங்க கிடைக்கும் பூசா அம்மாவுக்கு 4 அப்பாவுக்கு 3 தம்பிக்கு 2 தங்கச்சிக்கு 1 இது ஒரு விளையாட்டு பாடல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல் வந்து கோழிய வந்து நம்ம வந்து அறுத்து சமைச்சு சாப்பிடுறோம். அப்ப அந்த கோழி வந்து நம்மகிட்ட வந்து பேசுறாப்புல ஒரு பாடல் இருக்கு. அது ஒரு விளையாட்டு பாடல் மாதிரிதான். அந்த பாட்டு எப்படி இருக்குன்றத வந்து நீங்க பாருங்க. விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுச்சான் பெரிய கோழி அத விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுச்சான் பெரிய கோழி நான் ஊர்வலம் போறேன் என்றுதான் சொல்லிச்சான் பெரிய கோழி ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லிச்சான் பெரிய கோழி நான் சேவிங்கு பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் பெரிய கோழி தண்ணியில் முழுகையில அதன் தண்ணியில் முழுகையில என்னதான் சொல்லிச்சான் சின்ன கோழி நான் சுடு தண்ணி குளிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் சின்ன கோழி
மஞ்சள பூசையில என்னதான் சொல்லிச்சான் பெரிய கோழி, நான் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் சின்ன கோழி. எண்ணெயில பொறிக்கையில என்னதான் சொல்லிச்சான் சின்ன கோழி, நான் ஆயில் பார்த்து எடுக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் பெரிய கோழி. சாப்பிட போகையில என்னதான் சொல்லிச்சான் பெரிய கோழி, நான் உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லிச்சான் சின்ன கோழி. வயிற்றுக்குள்ள போன பின்ன என்னதான் சொல்லிச்சான் சின்ன கோழி, இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லிச்சான் பெரிய கோழி. இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோழியை வந்து எப்படியெல்லாம் வந்து சமைக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கோழியை வந்து சமைக்கிறோம், சமைச்சிட்டு அதை நம்ம சாப்பிடுறோம், அந்த வகுத்துக்குள்ள போகுது, போயிட்டு அது என்ன சொல்லுதான் நமக்கு, இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லிச்சான் பெரிய கோழி அப்படின்றப்போ நம்ம வகுறு வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம சாப்பிட்டு கோழி இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வகுறு ரொம்ப பெருசா இருக்கு. என்ன அப்ப நம்ம வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நீங்க உங்களுடைய வயிறை வந்து பெருசாகிட்டு என்னைய வந்து போந்தா கோழி, என்னைய வந்து தொப்ப கோழின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி நம்மகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாப்புல. இந்த ஒரு ஒரு விளையாட்டு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா விடுகதை பாடல்கள் சில பாடல்கள் இருக்கு. அதாவது விடுகதை பாடல்ன்றது எதுக்குன்னா, அந்த காலத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்றப்ப ஏதாவது ஒரு விடுகதை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளேயே விடுகதை போட்டுக்குருவாங்க. விடுகதை போட்டு அதுக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கும். விடுகதை பாடல்கள் சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 விடுகதை பாடல் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு நீங்க வந்து என்ன சொல்லணும், பதில் சொல்லணும். அது யாரு சரியா சொல்றாங்கன்னு பாப்போம். சரிங்களா? அந்தியும் சந்தியும் மஞ்ச குளிப்பாடு பங்காரையில் படுத்து கிடப்பான், அந்தியும் சந்தியும் மஞ்ச குளிப்பாடு பங்காரையில் படுத்து கிடப்பான், ஆத்துக்காரி கையால அவ ஊருவா சும்மா பெறலுவா, அவ ஒத்த புள்ளக்காரி அவ பேர் என்னதாயி, அவ ஒத்த புள்ளக்காரி அவ பேர் என்னதாயி. இதுக்கு ஏதாவது யாருனாச்சும் வந்து பதில் தெரியுங்களா? தெரிஞ்சா சொல்லலாம். உங்களுடைய ஒளி வாங்கிய நீங்க எடுத்துட்டு நீங்க சொல்லலாம். அண்ணா மஞ்சள் கிழங்கு. இல்ல, தவறு. மறுபடியும் நான் வேணா சொல்றேன். அந்தியும் சந்தியும் மஞ்ச கூலிப்பாடு பங்கானையில் படுத்து கிடப்பா, ஆத்துக்காரி கையால இவ முழுவா சும பெறலுவா, ஒத்த புள்ளக்காரி அவ பேர் என்னதாயி, அவ ஒத்த புள்ளக்காரி அவ பேர் என்னதாயி. சொல்லுங்க. கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க. அம்மி. அதான் அம்மி. அந்த இது சொல்லுவாங்க பாத்தீங்களா, அம்மி. அம்மி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமா ஆமா, அதான் அதான். அடுத்து இன்னொன்னு கேக்குறேன், சொல்லுங்க. ஹலோ சிவகுமார் சார். சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஓ சரி 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 சரி. அடுத்து இன்னொரு சொல்றேன். ஓகே சார். ஓகே. விடுகதையா விடுகதை, விடுபடாத விடுகதை, 3 கொண்ட சிலுக்கு பெத்த புள்ள சகப்பு, குளிக்க போனா கருப்பு, விட்டு புட்டா வெளுப்பு. 3 கொண்ட சிலுக்கு பெத்த புள்ள சகப்பு, குளிக்க போனா கருப்பு, விட்டு புட்டா வெளுப்பு. அது என்ன தெரியுமா? 3 கொண்ட சிலுக்கு பெத்த புள்ள சகப்பு, குளிக்க போனா கருப்பு, விட்டு புட்டா வெளுப்பு. இது ஒரு விடுகதை பாடல். கறிக்கட்டை. கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கீங்க. கொஞ்சம் முழுசா சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். 3 கொண்ட சிலுக்கு பெத்த புள்ள சகப்பு, குளிக்க போனா கருப்பு, விட்டு புட்டா வெளுப்பு. இல்ல இல்ல, கொஞ்சம் ஒவ்வொருத்தர் சொல்றீங்க. ஆனா அதுக்கு வந்து ஒரு முழுமையான விளக்கம் மாதிரி எனக்கு கொஞ்சம் சொன்னா. கொல்லிக்கட்டையா சிவா? இல்ல இல்ல இல்ல. இல்ல இல்ல, சரி நானே சொல்லிடுறேன். 3 கொண்ட சிலுக்கு அடுப்பு, 3 கொண்ட இருக்கும் அடுப்புல. ஏன்னா பெத்த புள்ள சகப்பு, அடுப்புல கங்கு நெருப்பு, குளிக்க போனா கருப்பு, அதை வந்து தண்ணி தெளிச்சுட்டா கருப்பாயிரும், விட்டு புட்டா வெளுப்பு, வெளுப்பாயி சாம்பலா மாறிடும். இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கறக்காத பாலு, பூக்காத பூவு, சிறைக்காத முடி, செய்யாத பாத்திரம். கறக்காத பாலு, பூக்காத பூவு, சிறைக்காத முடி, செய்யாத பாத்திரம். தேங்காய். சரி சரி. கறக்காத பாலு,
தேங்காய் பால், பூக்காத பூ தேங்காய் பூ, சிறைக்காத முடி தேங்காய் முடி, செய்யாத பாத்திரம் கொட்டாங்குச்சி. அடுத்து இன்னொரு விடுகதை பாடல் ஒண்ணு இருக்கு. இருவர் சேர்ந்து நீராடி இளைத்த பின்னே பூச்சூடி, இரவில் தூங்கி உடல் வீங்கி, குத்துப்பட்டு குப்பர விழுந்து, விருந்துக்கு ராசா போனா, அது பேர் என்னது? இருவர் சேர்ந்து நீராடி இளைத்த பின்னே பூச்சூடி, இரவில் தூங்கி உடல் வீங்கி, எழுந்து காலை ஆடை கட்டி, குத்துப்பட்டு குப்பர விழுந்து, விருந்துக்கு ராசா போனா, வெள்ளையனும் கூட போனா, செக்கானும் செவப்பானும் கூட போனா. உளுந்து சார். உளுந்தா சார்? இன்னும் ஓரளவுக்கு வர்றீங்க, இன்னும் கொஞ்சம். கருப்பு உளுந்து. இன்னும் கொஞ்சம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு முழுமையானதா சொன்னா நல்லா இருக்கும். இருவர் சேர்ந்து நீராடி இளைத்த பின்னே பூச்சூடி, இரவில் தூங்கி உடல் வீங்கி, எழுந்து காலை ஆடை கட்டி, குத்துப்பட்டு குப்பர விழுந்து, விருந்துக்கு ராசா போனா, வெள்ளையனும் கூட போனா, செக்கானும் சிகப்பானும் சேர்ந்தே போனா. அரிசியா? சோறு? பணியாரம்? வெள்ளையம். இல்ல சோறு? இல்ல 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 நான் சொல்லிடுறேன். இருவர் சேர்ந்து நீராடி, அரிசி உளுந்து தானே? அரிசி உளுந்து. அரிசி உளுந்து இளைத்த பின்னே பூச்சுடி. அது வந்து ஊற வச்சிடும். ஊற வச்சுட்டு பாத்தீங்கன்னா பூச்சுடினா உப்பு போடுவோம். உப்பு போடுவோம். உப்பு போட்டு இரவில் தூங்கி உடல் வீங்கி, உப்பு வந்து என்ன நம்ம உப்பு போட்டு வச்சிருவோம். மாவு வந்து நல்லா உப்பி வந்துரும். வந்தபட்டி என்ன, இரவில் தூங்கி உடல் வீங்கி, எழுந்து காலை ஆடை கட்டி, காலையில இட்லி துணியை விரிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மாவு ஊத்துவோம். குத்துப்பட்டு குப்பர விழுந்து, இட்லி வெந்துச்சான்னு குத்தி பார்ப்போம். குப்பர விழுந்துன்னா அந்த இட்லியை வந்து அப்படி தட்டுல நம்ம போடுவோம். ஏன்னா விருந்துக்கு ராசா போனா இட்லி போனா, வெள்ளையனும் கூட போனா தேங்காய் சட்னினா வெள்ளையன் அர்த்தம். தேங்காய் சட்னினா வெள்ளையன் அர்த்தம். செக்கானும் சிகப்பானும் சேர்ந்தே போனா, செக்கான்னா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுவோம் பாத்தீங்களா, சிவப்பான்னா மிளகா பொடி. புரியுங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்தே போறாங்கன்றத அப்படி இந்த ஒரு விடுகதை பாடல்ல நம்ம அழகா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென்மாங்கு பாடல் அப்படின்னு சொல்லி வரும்போது பாத்தீங்கன்னா, கேக்குதுங்களா? அடுத்து வந்து தெம்மாங்கு பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தெம்மாங்களே வந்து நிறைய தெம்மாங்க இருக்கு. நம்ம அங்க ஏதாவது ஒரு களை எடுத்துட்டு இருக்கும் போதோ, ஒரு நாத்து நட்டு இருக்கும் போதோ சில பாடல்கள்லாம் பாடுவாங்க. அப்படின்றப்போ அவங்களுடைய தெம்மாங்களை வந்து சில வழிகள் இருக்கும், சில சந்தோஷமும் இருக்கும். ஒருத்தவங்க பாடுறாங்க, ஒரு அம்மா பாடி காமிச்சாங்க. வெள்ளரிக்காய் போட்டு பார்த்தோம், வெங்காயத்தை நட்டு பார்த்தோம். வெள்ளரிக்காய் போட்டு பார்த்தோம், வெங்காயத்தை நட்டு பார்த்தோம். வெள்ளரிக்காய் விளையலையே, வெங்காயமோ விக்கலையே. வெள்ளரிக்காய் விளையலையே, வெங்காயமோ விக்கலையே. வேதனைய சொல்லி வாரி நீங்க கேளுங்க, ஐயா வித நெல்லு கூட இப்ப வெம்பி போச்சுங்க. வேதனைய சொல்லி வாரி நீங்க கேளுங்க, ஐயா வித நெல்லு கூட இப்ப வெம்பி போச்சுங்க. கத்தரிக்காய் போட்டு பார்த்தோம், கம்பரிசி நட்டு பார்த்தோம். கத்தரிக்காய் போட்டு பார்த்தோம், கம்பரிசி நட்டு பார்த்தோம். கத்தரிக்காய் விளையலையே, கம்பரிசி விக்கலையே. கத்தரிக்காய் விளையலையே, கம்பரிசி விக்கலையே. கஷ்டத்தையும் சொல்லி மாறி நீங்க கேளுங்க, என் கஷ்டத்தையும் சொல்லி மாறி நீங்க. அது கடவுளுக்கும் கொஞ்சம் இங்க கேட்டு பாருங்க, என் கஷ்டத்தையும் சொல்லி வாரே நீங்க கேளுங்க. அந்த கடவுளுக்கும் கொஞ்சம் இங்க கேட்டு பாருங்க. மக்காச்சோளம் போட்டு பார்த்தோம், மல்லிகை பூ நட்டு பார்த்தோம். மக்காச்சோளம் போட்டு பார்த்தோம், மல்லிகை பூ நட்டு பார்த்தோம். மக்காச்சோளம் விளையலையே, மல்லிகை பூ விக்கலையே. மக்காச்சோளம் விளையலையே, மல்லிகை பூ விக்கலையே. மனசோடஞ்ச விவசாயி மாண்டு போறமே, ஐயா மந்திரிங்க மனசு வச்சா மாத்திடலாமே. மனசோடஞ்ச விவசாயி மாண்டு போறமே, ஐயா மந்திரிங்க மனசு வச்சா மாத்திடலாமே. வாழைய நட்டு வச்சு வாய்க்காலையும் வெட்டி விட்டோம். வாழைய நட்டு வச்சு வாய்க்காலையும் வெட்டி விட்டோம். வாழையில தண்ணியில வாழ ஒரு வழியும் இல்ல. வாய்க்காலில தண்ணியில வாழ ஒரு வழியும் இல்ல. நான் வேதனைய சொல்லி வாரேன் நீங்க கேளுங்க, ஐயா வித நெல்லு கூட இப்ப வெம்பி போச்சுங்க அப்படின்னு
அவங்க அவங்களுடைய சோகத்தை வந்து இந்த இந்த ஒரு பாடல் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு பாடல் இருக்கு. அது என்னன்னா, பூமியில ஏன் பிறந்தேன் புரியல தம்பி, எனக்கு பொழைக்க வழி ஒண்ணும் இல்ல தவிக்கிறேன் தம்பி. பூமியில ஏன் பிறந்தேன் புரியல தம்பி, எனக்கு பொழைக்க வழி ஒண்ணும் இல்ல தவிக்கிறேன் தம்பி. கேக்குதுங்களா? கேக்குதண்ணா. வேண்டி வேண்டி அழுத்து போயிட்டேன், 6 கால பூஜையுமே செய்து பார்த்துட்டேன். அந்த ஆண்டவனை வேண்டி வேண்டி அழுத்து போயிட்டேன், வாழ விட்டு சாக மனம் துணிஞ்சு போகுது, வாழ விட்டு சாக மனம் துணிஞ்சு போகுது. வாழும் குடும்பம் வந்து குறுக்க நின்னு கண்ணை கசக்குது, வாழும் குடும்பம் வந்து குறுக்க நின்னு கண்ணை கசக்குது. பூமியில ஏன் பிறந்தே புரியல தம்பி, எனக்கு பொழைக்க வழி ஒண்ணும் இல்ல தவிக்கிறேன் தம்பி. நிலத்தை நம்பி கடனை வாங்கி உரத்தை வாங்குனேன், நிலத்தை நம்பி கடனை வாங்கி உரத்தை வாங்குனேன். அந்த உரத்தை போட நீர் இல்லாம வாடித்தான் போனேன். நிலத்தை நம்பி கடனை வாங்கி உரத்தை வாங்குனேன், அந்த உரத்தை போட நீர் இல்லாம வாடித்தான் போனேன். வாங்கின கடை வட்டியோடு 2 மடங்காச்சு, வாங்கின கடை வட்டியோடு 2 மடங்காச்சு. என்ன வங்கிக்காரன் வீட்டை விட்டு தள்ளும் நிலையாச்சு, என்ன வங்கிக்காரன் வீட்டை விட்டு தள்ளும் நிலையாச்சு. பூமியில ஏன் பிறந்தேன் புரியல தம்பி, எனக்கு பொழைக்க வழி ஒண்ணும் இல்ல தவிக்கிறேன் தம்பி. பூமியில ஏன் பிறந்தேன் புரியல தம்பி, எனக்கு பொழைக்க வழி ஒண்ணும் இல்ல தவிக்கிறேன் தம்பி. இந்த மாதிரியும் ஒரு சில பாடல்கள் மூலமா அவங்களுடைய கஷ்டத்தை வந்து அழகா வந்து பாட்டு வழிவுல சொல்லிடுறாங்க. புரியுதுங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் விவசாயம் பண்ணாலும் நம்ம சில பொருட்கள்லாம் ஏத்திட்டு வந்து வண்டியில போவாங்க. வண்டியில போகும்போது மாட்டு வண்டியில போவாங்க. அப்படின்றப்போ வண்டிக்காரன் தெம்மாங்குன்னு சில பாடல்கள்லாம் பாடுறாங்க. அது எப்படின்னா, பொண்ணு போல நடை நடந்தா போய் சேர்வது எக்காலம், ஏன் கண்ணான காளிகளா அட கலைக்காம ஓடுங்கடா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம் நானும் வாரேன் போமா மச்சான், மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம் நானும் வாரேன் போமா மச்சான், மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. மலை போட்ட ஆட்டம் பார்க்க மானி நீ கூட இருந்தா, மலை போட்ட ஆட்டம் பார்க்க மானி நீ கூட இருந்தா, மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா இல்ல மாமனோட சேர்ந்து பாட்டு பாடவா. தன்னே நன்னே நானே நன்னே 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 நான நன்னே, தன்னே நன்னே நானே நன்னே நன்னானே நானே, தான நன்னே நானே நன்னே நன்னானே நன்னே, தான நன்னே நானே நன்னே நன்னானே. இது வந்து ஒரு வண்டிக்காரன் பாட்டு, வண்டிக்காரன் தெம்மாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து நேரம் கொஞ்சம் போயிட்டே இருக்காங்க. நான் நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பாடல்களை மட்டும் நான் பாடி காட்டுறேன். முழுமையா பாட முடியாது, ஏன்னா நேரம் வந்து போயிட்டு இருக்கு, குறைவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பத்தி இன்னொரு வண்டிக்காரன் பாட்டு என்னன்னா, மாடு 2 மயில வெள்ள, மணிக 2 தஞ்சாவூர் மச்சான், மணிக 2 தஞ்சாவூர், குப்பி 2 கும்பகோணம் தகுமு குறிக்கத்தாலும், குப்பி 2 கும்பகோணம் டக்குமு கடிக்கத்தாலும், அங்க குழுங்குதடி சால வழி கடை கடிக்கத்தாலும். மாடு 2 மயில வெள்ள, மணிக 2 தஞ்சாவூர் மச்சான், மணிக 2 தஞ்சாவூர், குப்பி 2 கும்பகோணம் டக்குமு கடிக்கத்தாலும், இங்க குழுங்குதடி சால வழி கடை கடிக்கத்தாலும். அப்படின்ட்டு வண்டியில வந்து அவங்க சில பொருட்களை ஏத்திட்டு போகும்போது அந்த களைப்பு தெரியாம ஒத்தேடி பாதையில போகும்போது இந்த மாதிரி சில பாடல்கள்லாம் பாடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க, வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து
அவங்க வந்து ஒரு ஏரோப்ளான் மேல போகுது. அப்போ அந்த ஏரோப்ளான் நம்ம என்னைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆசை வருது. அத ஒரு பாடலா வந்து அழகா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, வானத்துல ஏரோப்ளான் பறக்குது பாரு, வானத்துல ஏரோப்ளான் பறக்குது பாரு, ஏல கனவு போல மொசக்க போய் மறையுது பாரு. வானத்துல ஏரோப்ளான் பறக்குது பாரு, ஏல கனவு போல மொசக்க போய் மறையுது பாரு. வானத்துல ஏரோப்ளான் பறக்குது மேல, வானத்துல ஏரோப்ளான் பறக்குது மேல, நம்ம பொழப்பு மட்டும் கிடக்குது பார் பூமிக்கு கீழே, நம்ம பொழப்பு மட்டும் கிடக்குது பார் பூமிக்கு கீழே. வயலில் குனிஞ்சு நாம தேடுறது வாக்கையத்தானா, வயலில் குனிஞ்சு நாம தேடுறது வாக்கையத்தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவிதுதானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவிதுதானா. களத்து மேட்டுல கதிரு ரொம்ப கட்டி கிடக்குது, களத்து மேட்டுல கதிரு ரொம்ப கட்டி கிடக்குது, ரொம்ப நாளா நம்ம வயிறு ஒட்டி கிடக்குது. களத்து மேட்டுல கதிரு ரொம்ப கட்டி கிடக்குது, ரொம்ப நாளா நம்ம வயிறு ஒட்டி கிடக்குது. உழைச்சு உழைச்சு நம்ம மேனி கருப்பு ஆகுது, உழைச்சு உழைச்சு நம்ம மேனி கருப்பு ஆகுது. எத்தனை நாள் இந்த மேனி இரும்பு ஆவது, எத்தனை நாள் இந்த மேனி இரும்பு ஆவது. களத்து மேட்டுல கதிரு ரொம்ப கட்டி கிடக்குது, ரொம்ப நாளா நம்ம வயிறு ஒட்டி கிடக்குது. களத்து மேட்டுல கதிரு ரொம்ப கட்டி கிடக்குது, ரொம்ப நாளா நம்ம வயிறு ஒட்டி கிடக்குது. உழைச்சு உழைச்சு நம்ம மேனி கருப்பு ஆகுது, உழைச்சு உழைச்சு நம்ம மேனி கருப்பு ஆகுது. எத்தனை நாள் இந்த மேனி இரும்பு ஆவது, எத்தனை நாள் இந்த மேனி இரும்பு ஆவது. அப்படின்ட்டு இந்த மாதிரி விவசாயம் பார்க்கும் போது கூட தன்னுடைய வழிகளையும் கஷ்டத்தையும் வந்து இந்த மாதிரி சில பேர் பாடுறாங்க. அப்புறம் அப்படி பாடிட்டே இருக்கும்போது நடவு பாடல்னு ஒரு சில பாடல்கள் பாடுறாங்க. அந்த பாடலாம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு திருமணம் முடிச்சு ஒரு பெண்ணு வர்றா, அவளை வந்து நட சொல்றாங்க. அப்போ அவளுக்கு வந்து நடுறது வந்து ஒரு புதுசா தெரியுது. அப்படின்றப்போ அவ அந்த பாட்டை வந்து எப்படிலாம் பாடுறா அப்படின்றது வந்து இந்த நடவு பாடல் வழியா சில செய்திகள் சொல்றாங்க. அதை வாங்க நான் இது பண்ணுவோம். ஊரு திரண்டிருச்சு, ஒத்துமையும் ஆயிருச்சு, ஊரு திரண்டிருச்சு, ஒத்துமையும் ஆயிருச்சு, நாடு திரண்டிருச்சு நன்னானே இங்க, நாடு திரண்டிருச்சு நன்னானே இங்க, நாட்டுப்புற கச்சேரி தான் தன்னானே தன்னானே, நாட்டுப்புற கச்சேரி தான் தன்னானே. ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ, ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ, உள்ளோ ஊருது வர உட்குருவி நாத்து போட, உள்ளோ ஊருது வர உட்குருவி நாத்து போட, நார பரம்படிக்க நன்னானே நீயோ, நட்டு வாடி குட்ட புள்ளதான நன்னே, நீயும் நட்டு வாடி குட்ட புள்ளதான நன்னே, தானே தன்னானே தான நன்னே தன்னானே, தானே தன்னானே தான நன்னே நன்னானே. நாத்து நட்டு நானறியேன், நடுக நட்டு நானறியேன், நாத்து நட்டு நானறியேன், நடுக நட்டு நானறியேன், சேத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு செல்லையா நானும், சேத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு செல்லையா இங்க, செல்ல மக வாடுறேனே சொல்லையா ஏ சொல்லையா, செல்ல மக வாடுறேனே சொல்லையா. நாத்துக்கிட்டு நடுக நட்டு நான் போறேன் வேனல் பட்டு, நாத்து நட்டு நடுக நட்டு நான் போறேன் வேனல் பட்டு, வீட்டில் ஒரு பெரியவர் தன்னானே இன்னைக்கு வினை எழுத்து போட்டுட்டாரே தானே நன்னே, இன்னைக்கு வினை எழுத்து போட்டுட்டாரே தானே நன்னே,
தானே நன்னானே தானே நன்னே நன்னானே ராணே நன்னானே ராண நன்னே நன்னானே கஞ்சி கொண்டு போற பொண்ணு கண்டு வழி மறைச்சு கஞ்சி கொண்டு போற பொண்ணு கண்டு வழி மறைச்சு கேலிகளும் செய்யலாமா செல்லையா உங்களுக்கு கெட்ட புத்தி ஆகலாமோ சொல்லையா சொல்லையா கெட்ட புத்தி ஆகலாமோ சொல்லையா. இந்த மாதிரி நடவு பாடும்போது கூட ஒரு சில பாடலை அழகா பாடுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகரிக தெம்மாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை பத்தி சில பாடல்கள்லாம் பாடுறாங்க. நம்ம நாடு எப்படி இருக்கு, அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்றத வச்சு ஒரு சில பாட்டு பாடுறாங்க. எப்படின்னா, நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் முழுதெல்லாம் காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் முழுதெல்லாம் இப்ப காலையில எந்திரிச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு வெட்டி பேச்சு பேசுறாங்க. இப்ப காலையில எந்திரிச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு வெட்டி பேச்சு பேசுறாங்க. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். உண்மைய பேசிக்கிட்டு நன்மைகளை செய்துக்கிட்டு ஒற்றுமையா வாழ்ந்ததெல்லாம் அப்போ. உண்மையெல்லாம் பேசிக்கிட்டு நன்மைகளை செய்துக்கிட்டு ஒற்றுமையா வாழ்ந்ததெல்லாம் அப்போ. இப்ப தீமைகளை செய்துக்கிட்டு திட்டம் போட்டு இருக்கிறாங்க, எல்லாமே மாறி போச்சு இப்போ. இப்ப தீமைகளை செய்துக்கிட்டு திட்டம் போட்டு எல்லாமே நல்லபடி செய்கிறாங்க இப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து எடுக்கும். மண்டையில கொண்ட வச்சு கொண்டையில பூவ வச்சு மாட வைக்க போனதெல்லாம் அப்போ. மண்டையில கொண்ட வச்சு கொண்டையில பூவ வச்சு மாட மேய்க்க போனதெல்லாம் அப்போ. இப்போ ஒட்டு முடி வச்சுக்கிட்டு ரெட்டை சடை போட்டுக்கிட்டு ஓடுது படம் பார்க்க இப்போ. இப்போ ஒட்டு முடி வச்சுக்கிட்டு ரெட்டை சடை போட்டுக்கிட்டு ஓடுது படம் பார்க்க இப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து எடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நாகரிகத்தை வாழ்ந்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காதலனுக்கும் கிராமத்துல உள்ள சில பேருக்கு வந்து காதல்லாம் ஏற்படும். அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பாடலை வந்து அழகா வந்து தெம்மாங்கல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாவி ஒண்ணு செய்ய சொன்னேன், தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாவி ஒண்ணு செய்ய சொன்னேன், நான் இருக்கும் மட்டத்துல நான் தங்கி இருப்பேன், திட்டம் போல வாடாதே வசந்த மல்லிகரோ தாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகரோ தாவே. தங்கத்துக்கு தங்கமே என் தனி தங்கமே நீ இருக்க, தங்கத்துக்கு தங்கமே என் தனி தங்கமே நீ இருக்க, இத்தலைக்கும் ஈயத்துக்கும் பெரிய பாட மனசுண்டோடி வாடாதே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. கைவளையில் குழுங்க வரும் கனகமணி ரத்தினமே, கைவளையில் குழுங்க வரும் கனகமணி ரத்தினமே, மையிட்ட பொச்சரமே மறக்க மனம் கூடதில் வாடாதே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. வைகாசி மாம்பழமே வாசமுள்ள பூச்சரமே, வைகாசி மாம்பழமே வாசமுள்ள பூச்சரமே, வைகாசி போல பின்னே வந்திடுவே திட்டம் போல வாடாதே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. அதாவது அவனுடைய காதலியை வந்து
காத்துட்டு இருக்கா கல்யாணம் பண்றதுக்காண்டி. அப்பத்துல வந்து நீ நீ வாடாத, நீ கவலைப்படாத, நான் உனக்கு வர்றேன். தஞ்சாவூர் மண்ணெடுத்து ஒரு தாலி ஒண்ணு செய்ய சொல்லியிருக்கேன். அந்த தாலி இருக்கும் மட்டத்துல நான் தங்கி இருப்பேன் திட்டம் போல. உன்னுடைய தாலி வந்து நம்ம போடுறது வந்து பெண்கள்லாம் மனசு ஓரத்துல போட்டிருப்பாங்க. அப்போ அந்த தாலி இருக்கிற இடத்துல நான் உன் மனசுல தங்கி இருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு சுவை நயத்தை வந்து இந்த பாடல்லாம் அழகா கொடுக்குது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பாடல் இருக்கு. அது போக ஒரு 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 கிராமத்திலேயே வந்து ஒருத்தி வந்து வீட்டுல கல்யாணம் முடிக்காம இருக்காங்க. அப்போ அவ ரொம்ப நாளா வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, சரியா அமையல. அப்படின்றப்போ அவங்களுடைய துக்கத்தையும் வந்து இந்த நாட்டுப்புற பாடல, இந்த கிராமிய பாடல பதிவு செய்யறாங்க. அது எப்படின்றதா, எத்தனை முறை வெக்கப்படுவா எங்க அக்கா, எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்க அக்கா, எத்தனை முறை கையெடுப்பா எங்க அக்கா, எத்தனை முறை காலை விழுவா எங்க அக்கா, செய்தி வரும்னு நம்பி நம்பி அவ வீதி வழிய காத்திருப்பா, செய்தி வரும்னு நம்பி நம்பி அவ வீதி வழிய காத்திருப்பா, செய்தியும் வராது ஒரு நதியும் வராது, செய்தியும் வராது ஒரு நதியும் வராது, எல்லாருமே சேர்ந்து பாடுபட்டு ஒரு 8 பவனையும் சேர்த்து வச்சோம், எல்லாருமே சேர்ந்து பாடுபட்டு ஒரு 8 பவனையும் சேர்த்து வச்சோம், 10 பவன் கேட்டு மாப்பிள்ளை பாதையில் ஓடிட்டானே, 10 பவன் கேட்டு மாப்பிள்ளை பாதையில் ஓடிட்டானே, காடுகாரையெல்லாம் வேலை செஞ்சு ஒரு கட்டிலு மெத்தையும் வாங்கி வச்சோம், காடுகாரையெல்லாம் வேலை செஞ்சு ஒரு கட்டிலு மெத்தையும் வாங்கி வச்சோம், மோட்டார் வண்டி கேட்டு மாப்பிள்ளை பாதியில் ஓடிட்டானே, மோட்டார் வண்டி கேட்டு மாப்பிள்ளை பாதியில் ஓடிட்டானே, எத்தனை முறை வைக்கப்படுவா எங்க அக்கா, எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்க அக்கா, எத்தனை முறை கையெடுப்பா எங்க அக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்க அக்கா, இப்படின்ட்டு அவங்களுடைய கல்யாணம் முடிக்காம இருக்கக்கூடிய ஒரு சோகத்தை கூட அவங்களுடைய பாட்டுல கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி காதல் தெம்மாங்கன்னு இன்னொரு பாடல்னா, மதுரை மாறி கோளுந்தே மணலூரு தாளம்பூவே, மதுரை மாறி கோளுந்தே மணலூரு தாளம்பூவே, சேத்தூரு செவ்வந்தி பூவே, ஏன் தங்க மிதங்கோ சேருவது எந்த காலம், கடலோட கடலோட கடல தண்ணி நீராச, கடலோட கடலோராச கடல தண்ணி நீராச, உன்னோட நானும் இருக்க ஏன் தங்க மிதங்கோ உலகமனோ பொறுக்கலையே, மதுரை மாறி கோளுந்தே மணலூரு தாளம்பூவே, சேத்தூரு செவ்வந்தி பூவே, ஏன் தங்க மிதங்கோ சேருவது எந்த காலம், ஆ ஓ இந்த மாதிரி பாடல்களும் வந்து இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்லயும் வந்து கணவனுக்கு மனைவிக்கு சில சண்டை சச்சரவுகள் வருது. அது எப்படி இருக்குன்னா, கணவன் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுனால அவன் மேல ஒரு வெறுப்புல ஒரு சில பாடல்களை பாடுறான். அது என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, தன்னநானநானா தன்னநானநானநானா தானநானநானநானனீ தனதன்னானே தானநானநானநானனீ தன்னநானநானா தன்னநானநானநானா தானநானநானநானனீ தனதன்னானே தானநானநானநானனீ, அடுப்பு அணைஞ்சு போச்சு உன கொதிப்பு அடங்கியாச்சு, அடுப்பு அணைஞ்சு போச்சு உன கொதிப்பு அடங்கியாச்சு, பொழுது சாய போற மனுஷனே ஊரடங்குற நேரமாச்சு ஏனோ காணல, பொழுதடங்குற போற மனுஷனே நேரமாச்சு ஏனோ இன்னும் காணல,
தன்னனானனானா, தனனானனானனானா, தானனானனானனானனே, தனதன்னானே, தானனானனானனானனே. பொழுது விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடையா, பொழுது விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடையா, எந்த பொண்ணு நாளை இவள போல பொறுத்து இருப்பாளா, பொழுது விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடையா, இந்த பொண்ணு நாளை இவள போல பொறுத்து இருப்பாளா, தன்னனானனானா, தனனானனானனானா, தானனானனானனானனே, தனதன்னானே, தானனானனானனே. பசிச்சு பசிச்சு பாதி வயிறு பாஞ்சு போகுது, நெஞ்சில் பால் இல்லாம ரத்தம் கசிஞ்சு ஏனோ வாடுது, பசிச்சு பசிச்சு பாதி வயிறு காஞ்சு போகுது, நெஞ்சில் பால் இல்லாம ரத்தம் கசிஞ்சு ஏனோ வாடுது, தன்னனானனானா, தனனானனானனானா, தானனானனானனானனே, தனதன்னானே, தானனானனானனானனே. இந்த மாதிரி ஒரு சில அவங்களுடைய விருப்ப காட்டுறாப்புலயும் சில பாடல் பாடுறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கிராமத்துல வந்து பொங்கல் இந்த மாதிரி நடக்கும். அப்பெல்லாம் வந்து சிறு தெய்வங்களான கருப்பசாமி, முனியாண்டி, மாரியம்மன், தொட்டிச்சி, கெங்கம் அந்த மாதிரி சில சாமிகள்லாம் இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க அந்த ஒரு பொங்கல் வைக்கும்போது கூட ஒரு சில பாடல் பாடுறாங்க. முனியாண்டி அவங்களுக்கு எல்லாம் வந்து பொங்கல் வைக்கும்போது சில பாடல்கள் பாடுறாங்க. அதெல்லாம் வந்து வாங்க நான் பாடி காட்டுறேன். பொங்க வைப்போம் பொங்க வைப்போம் பொங்க வைப்போமே, நம்ம கோபக்கார முனியாண்டிய திங்க வைப்போமே, பொங்க வைப்போம் பொங்க வைப்போம் பொங்க வைப்போமே, நம்ம கோபக்கார முனியாண்டிய திங்க வைப்போமே, கரும்போடிப்போம் கரும்போடிப்போம் காஞ்ச பொன்னி நெல்லடிப்போம், காஞ்ச பொன்னி நெல்லடிச்சு பொங்க வைப்போமே, நம்ம காவக்கார முனியாண்டிய திங்க வைப்போமே, கரும்போடிப்போம் கரும்போடிப்போம் காஞ்ச பொன்னி நெல்லடிப்போம், காஞ்ச பொன்னி நெல்லடிச்சு பொங்க வைப்போமே, நம்ம காவக்கார முனியப்பனை திங்க வைப்போமே, அரிசி நல்லா ஊற வச்சு அச்சு வெல்லம் பாவு காய்ச்சி, அரிசி நல்லா ஊற வச்சு அச்சு வெல்லம் பாவு காய்ச்சி, ஊற வச்ச அரிசி கொண்டு மாவிடிப்போமே, நம்ம ஊருக்கார முனியாண்டிய திங்க வைப்போமே, அண்ணனே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே அனே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே. இந்த மாதிரி இதுவும் இருக்கு. நேரம் குறைவாயிருக்கா. இறுதியா வந்து நம்ம வந்து கிராமிய பாடல், நாட்டுப்புற பாடல்னு சொல்லும்போது தாலாட்டுல ஆரம்பிச்சு ஒப்பாரில முடியும். ஒப்பாரிக்கு முன்னாடி மாரடி பாடல்னு ஒரு பாடல் இருக்கு. அது என்னன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து நினைச்சு நம்ம கண்ணீர் விட்டு அழுகுறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. யாரா இருந்தாலும் இறந்துட்டாங்கன்னா வாய் விட்டு அழுதீங்கன்னா உங்க மனசுல உள்ள பாரம்லாம் குறைஞ்சிரும். ஹார்ட் அட்டாக் வராது. அது ஒரு முக்கியமான ஒரு இது. மார்ல வந்து அடிச்சு அடிச்சு ஒருத்தவங்க இறந்துட்டா மார்ல அப்படி அடிப்பாங்க. அடிச்சு அடிச்சு அவங்கள நினைச்சு அவங்கள புகழ்ந்து அவங்கள பத்தி அடிச்சு அடிச்சு பாடுவாங்க. ஏன் அப்படி பாடுறாங்கன்னா, மார்ல அடிக்கும் போது ஹார்ட் அட்டாக்ன்றது வராதுன்னு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையும் சொல்றாங்க. அதனாலதான் வந்து இந்த மக்கள் அதனால இல்ல, ஆனா அந்த மாரடி பாடல் இப்படி பண்ணும்போது கூட அதுல ஒரு அறிவியல் ஒண்ணு இருக்குன்னு அவங்க தெரியாம இருக்காங்க. அதை வந்து ஒருத்தர் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. மாரடி பாடல்ன்றது வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கு பாடக்கூடிய ஒரு பாடல். அதை வந்து நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். அப்படி என்ன ரசிய பொன்னரசி, அப்படி என்ன ரசி பொன்னரசி, அடி என்ன சொல்லி கண்ண சந்தே, வாவரசே பூவரசே, வாவரசே பூவரசே, ஒரு வார்த்தை சொல்லி கண்ண சந்தே, அப்படி வார்த்தை சொல்லி கண்ண சந்தே, கை வலிக்குதுன்னு நீங்க கட்டிலிட மொய்மடுத்து, கை நல்ல வலிக்குதுன்னு நீங்க கட்டிலில அப்படி மொய்மடுத்து, உடம்பு நல்ல வலிக்குதுன்னு நீங்க ஓரத்துல அங்க மொய்மடுத்து, அண்ணே நன்னே நன்னே நானே நன்னே நன்னே நானே நன்னே நன்னே நானே நன்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மார்ல அடிச்சு அடிச்சு அவங்க வந்து எப்படிலாம் வந்து துன்பப்பட்டாங்க. சாகும் தருவாயில படுத்து படுக்கையா இருக்கும்போது கை கால்லாம் வலிச்சிருக்கும். அந்த இதெல்லாம் வந்து இந்த பாடல்ல மார்ல அடிச்சிருச்சு பாடி அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. இந்த ஒரு இது இருக்கு. அப்புறம் இன்னொரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா ஒப்பாரி. ஒப்பாரி எப்படின்னா, அவங்க அந்த ஒப்பாரிக்குள்ள வந்து சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் வந்து பொதிந்து கிடக்கு. ஒரே ஒரு சின்ன தகவல் என்னன்னா,
ஒருத்தவங்க அந்த காலத்துல வந்து எந்த ஒரு அலைபேசியும் கைபேசி இல்லாத சமயத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இது வருது, ஒரு தந்தி வருது. இது வந்து எங்க அம்மா, அதாவது எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. இந்த இதை வந்து ஒண்ணு நான் பதிவு செய்கிறேன் ஒப்பாரிய பத்தி. தந்தி வருது. அவங்க வந்து படிக்க தெரியாம ஒருத்தவங்க காட்டுறாங்க. இந்த மாதிரி என்னப்பா தந்தி தந்தி வந்துச்சாலே பயப்படுவாங்க. இது ஒரு தப்பான செய்தி தான் வரும், ஒரு ஒரு நோக்கம் இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்ப தந்தி வந்திருக்குன்னு சொன்னே ஒருத்தவங்க இந்த மாதிரி உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ யாரோ இறந்துட்டாங்கன்னு போட்டிருக்கு அப்படின்னு அவங்க உடனே வந்து அந்த இடத்துலயே வந்து அவங்களுக்கு பாட்டு வருது. இது வாழ்வோல இல்லையம்மா எங்கம்மா சாவோல இன்னாங்க, இது வாழ்வோல இல்லையம்மா எங்கம்மா சாவோல இன்னாங்க, வண்ணமணி தந்தி மரம் வாசமிகு பேசு மரம் ஏன் மன்னவர வாழ்ந்தாருன்னு பார்த்த வந்து சொன்னவுடன் ஏன் மன்னவர முன்ன விட்டேனா வந்து சேர்வேன் முன்னால. நான் சின்ன ரயிலேறி சிறு ரயில் பாசாயி இந்த சின்ன பொண்ணு வர நேரமா எங்கம்மா சிரத்தை எடுக்காதீங்க அங்க ஒரு சிறு விளக்கு வச்சிடுங்க. நான் பொண்ணு ரயிலேறி புது ரயில் பாசாயி இந்த பொண்ணு வர நேரமா எங்கம்மா உனத்தை எடுக்காதீங்க அங்க ஒரு பொன்விளக்கும் வச்சிடுங்க. நான் 5 மணி வண்டி ஏறி அப்படியே வந்தாலுமே எங்க அம்மாவை அடக்கமும் செய்யாதீங்க அங்க ஒரு அகவிளக்கும் வச்சிருங்க. நான் 7 மணி தாண்டி 8 மணி வண்டி ஏறி அப்படியே வந்தாலுமே எங்க அம்மாவை எடுக்கவும் செய்யாதீங்க அங்க ஒரு பொன்விளக்கும் வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களுடைய ஒப்பாரியை கூட இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, காந்தா மணி விளக்கு காந்தா மணி விளக்கு கதவோரம் நின்னெறியும் காத்துப்பட்டா மங்காது கவலைப்பட்டா மங்கிவிடும். தூண்டா மணி விளக்கு தூணோரம் நின்னெறியும் தூசுபட்டா மங்காது துயரம் பட்டா மங்கிவிடும். மதுரை சரவிளக்கு மதுளோரம் நின்னறியும் மண்ணு பட்டா மங்காது மன கவலைப்பட்டா மங்கிவிடும். சீம சரவிளக்கு செவத்தோரம் நின்னறியும் செவறுபட்டா மங்காது நான் அழுவேன் மங்கிவிடும் அப்படின்னு சொல்லி ஒப்பாரியில கூட அவங்க வந்து அழகா வந்து ஒவ்வொருதையும் சொல்றாங்க. ஒப்பாரிய பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது வந்து தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னா மகள் ஒரு ஒப்பாரி பாடுறாங்க. அரைச்ச மஞ்செடுத்து என்ன பெத்த அம்மா நீங்க ஆத்துக்கே போனாலும் ஆறும் பகையாச்சோ நீங்க அரைச்ச மஞ்ச வீணாச்சோ. குளச்ச மஞ்செடுத்து என்ன பெத்த அம்மா நீங்க குளத்துக்கே போனாலும் குளமும் பகையாச்சோ நீங்க குளச்ச மஞ்ச வீணாச்சோ. தாலி கடத்தி வைக்க என்ன பெத்த அம்மா வாசல்ல உங்களுக்கு தகுந்த நல்ல வயதாச்சோ. மிஞ்சி கடத்தி வைக்க என்ன பெத்த அப்பா இல்ல வாசலில உங்களுக்கு மிகுந்த நல்ல வயசாச்சோ அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுலயுமே வந்து அவங்களுடைய சோகத்தை வந்து அவ்வளவு அழகா வந்து வெளிப்படுத்துறாங்க. ஒப்பாரியை மட்டும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அண்ணன் செத்து போயிட்டா ஒரு ஒப்பாரி, தம்பி செத்து போயிட்டா ஒரு ஒப்பாரி, அம்மா செத்து போயிட்டா அதுக்கு தனியா, அப்பா செத்து போயிட்டா அதுக்கு தனியா, இப்படி ஒவ்வொரு ஒப்பாரி இருக்கு. கடைசியா ஒரு இறுதியான ஒரு ஒரு ஒப்பாரியை மட்டும் உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு நேரம் மட்டும் எனக்கு கொடுங்க. ஏன்னா இது வந்து என்ன என்ன ஒரு இதுனா, அந்த கும்பகோணத்துல ஒரு தீ விபத்து நடந்துச்சு. அந்த தீ விபத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேலான குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு பாடின ஒரு ஒப்பாரி இருக்கு, அதை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். அதை மட்டும் நான் பாடி இறுதியா நிறைவு செஞ்சிடறேன். ஏ பிஞ்சு மனதை பிஞ்சும் சரி ஒண்ணும் தெரியா சின்ன வயசே
தீயோடு விளையாண்ட சின்ன ரோசாவே, தீயில் கருகும் போது என்ன நினைச்ச சொல்லு ராசாவே, தீயோடு விளையாண்ட சின்ன ரோசாவே, தீயில் கருகும் போது என்ன நினைச்ச சொல்லு ராசாவே, ஏதிஞ்சு மனதே பிஞ்சு உசுரே ஒண்ணு தெரியா சின்ன வயசே, தீயோடு விளையாண்ட சின்ன ரோசாவே, தீயில் கருகும் போது என்ன நினைச்ச சொல்லு ராசாவே, கும்பகோணம் சீமையில கோயிலுக்கு பஞ்சமில்ல, கும்பகோணம் சீமையில கோயிலுக்கு பஞ்சமில்ல, சாமி எல்லாம் எட்டி நின்று திட்டவல்லையோ, என் பெத்த வயிறு பத்தி எரியும் பொரியலையோ, என் பெத்த வயிறு பத்தி எரியுது இன்னும் பொரியலையோ, என் பெத்த வயிறு பத்தி எரியுது இன்னும் பொரியலையோ, காலையில வண்டி கூடம் போகையில நாட்ட காட்டி போய் வாரே அம்மா என்று போன மகனே, நீ போனமாக வந்ததேனோ சொல்லு மகனே, நீ போனமாக வந்ததேனோ சொல்லு மகனே, நீ போனமாக வெந்ததேனோ சொல்லு மகனே, எலும்பிச்ச நேரத்தில எழுந்த பூ சட்ட வச்சு பொட்டிக்குள்ள வச்சிருந்தே சின்ன ரோசாவே, நீ எப்ப வந்து போற சொல்லு ராசாவே, நீ எப்ப வந்து போற சொல்லு ராசாவே, நீ எப்ப வந்து போற சொல்லு ராசாவே, யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன், இந்த நிலைமை எந்த நேற்று வந்து சேர்ந்ததே, இனி இந்த நிலைமை யாருக்குமே வர வேண்டாமே, இனி இந்த நிலைமை யாருக்குமே வர வேண்டாமே, இனி இந்த நிலைமை யாருக்குமே வர வேண்டாமே, கருகி போன குழந்தையில ஏன் குழந்தை எதுவென்ன அடையாளம் கூட எனக்கு தெரியவில்லையே, உன்னை மடியில் போட்டு கதறியல முடியவில்லையே, உன்னை மடியில் போட்டு கதறியல முடியவில்லையே, உன்னை மடியில் போட்டு கதறியல முடியவில்லையே, பள்ளிக்கூடம் விட்டு நீயும் வீடு வந்து சேரும் போது அம்மா அம்மான்னு ஆசை வார்த்தை பேசும் மகனே, உன் ஆசை வார்த்தை எப்ப கேட்பேன் சொல்லு மகனே, உன் ஆசை வார்த்தை எப்ப கேட்பேன் சொல்லு மகனே, உன் ஆசை வார்த்தை எப்ப கேட்பேன் சொல்லு மகனே, பிரம்மாயின்னு சொல்லுறீங்க இயேசு சாமின்னு சொல்லுறீங்க, அல்ல சாமி என்று கூட சொல்லுறாங்களே, அந்த சாமி கிட்ட சொல்லி குழந்தைய திருப்பி தாங்களே, அந்த சாமி கிட்ட சொல்லி குழந்தைய திருப்பி தாங்களே, அந்த சாமி கிட்ட சொல்லி குழந்தைய திருப்பி தாங்களே, அம்மா அம்மானு அழுதியா, அப்பா அப்பான்னு கூப்பிட்டியா, ஐயோ ஐயோ நாள நீயா சின்ன மகனே, நீ அழுத ஊரல் கேட்கலையே சின்ன மகனே, நீ அழுத ஊரல் கேட்கலையே சின்ன மகனே, நீ அழுத ஊரல் கேட்கலையே சின்ன மகனே, கோடி கோடி கொடுத்தாலும் கோட்டை வாசல் இருந்தாலும் கொல்லி போன கூட எனக்கு பிள்ளை இல்லையே, உன்னை கொல்லி கட்டையா பார்த்தழுதி சின்ன ரோசாவே, உன்னை கொல்லி கட்டையா பார்த்தழுதி சின்ன ரோசாவே, உன்னை கொல்லி கட்டையா பார்த்தழுதி சின்ன ரோசாவே, எனக்கு கொல்லி போட யாரு இருக்கா சொல்லு ராசாவே, எனக்கு கொல்லி போட யாரு இருக்கா சொல்லு ராசாவே. இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து அவங்களுடைய கும்பகோணம் தீ விபத்துல கருகி போய் இறந்த குழந்தைக்கு நினைவா பாடின ஒரு ஒப்பாரி பாடல் இது. நன்றி, வணக்கம். எப்ப சிவகுமார்
எப்படி பேச்சு? சிவகுமார் அதாவது தமிழனுக்கு இப்ப தாகம் தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடம் அனைவரும் அமைதியா இருங்க. ஏண்டா? சிவா சொல்லுங்கய்யா. ரொம்ப ரொம்ப சிறப்பு அறிவு வகுப்பு. உங்க வகுப்பு பத்தி சொல்லணும்னா அதுக்கு நான் 1 மணி நேரம் பேசணும். ரொம்ப நன்றி. ஆமா, ரொம்ப மிக மிக சிறப்பு. நான் வார்த்தைகள் கேட்டு எப்படி வாழ்த்துறது அப்படின்னு ஒரு நிகழ்வு தான் நினைவு வந்துச்சு. என்ன அப்படி இறைனார் கலவியல் உரைக்கு நக்கீரர் உரையை எழுத பார்த்து அந்த உரையை கேட்டு இந்த உலோச்சனார் 2 கண்ணீர்லயும் உடம்புல நினைக்கிற அளவுக்கு கண்ணீர் வார்த்து உடம்புலாம் அந்த மையம் சுத்திக்கிட்டு நிக்கிற மாதிரி அவருக்கு உடம்பாச்சு. அந்த நிலைதான் வகுப்பு கேட்ட அனைவருக்கும் நினைக்கிறேன். சிறப்பா இருந்துச்சு. தொடர்ந்து வகுப்பு எடுப்பீங்க நீங்க. வகுப்பு எடுக்கணும். ரொம்ப நன்றி. ஆமா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, வகுப்பு கேட்டவங்க கருத்து சொல்லுங்க. குறுகிய நேரத்துல முடிச்சிருங்க. அதிக பேர் கருத்து சொல்லணும். அண்ணா வணக்கம், என் பெயர் சுதா. வணக்கம் பாப்பா. வணக்கம். நான் இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப நீங்க எடுத்த நாட்டுப்புறவியல்னு சொல்லி ஒரு தனி பாடப்பகுதியே இருக்கு. சரிங்கய்யா, சரிங்கய்யா. பாடம் எடுக்கும் போதே ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. சிறு வயதுல இருந்தே அம்மா பாடிய கும்மி பாடல் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. 2வது இந்த பாடல் எடுக்கும் போது எனக்கு மிகவும் ஆர்வமா இருந்தது. இந்த மாதிரி பாடல்கள் ஆசிரியர்கிட்டயே கேட்டேன். இப்ப இந்த குழு மொழியில இதை கேட்கவும் பரவாயில்ல அப்படிங்கறத விட இன்னும் இருக்கா அப்படின்னு தேடல் அப்படிங்கிறது என்னோட மனசுல வந்தது. சொல்ல சொல்ல குறிப்பெடுக்க ஆரம்பிச்சேன். பதிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னோட குறிப்பெடுத்து வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க எடுத்ததுல உங்க குரல் வளத்துல நான் மூழ்கி போய் மிகவும் ஒரு ஈடுபாடோட இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி அண்ணா. இந்த மாதிரி மேலும் பல பாடல்கள் உங்கள் குரல் வழியா கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கு. நன்றி அண்ணா. சிவகுமார். நன்றி பாப்பா. சொல்லுங்க. சிவகுமார், எங்க அம்மா இந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்கய்யா, சரிங்க. எங்க அம்மா ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க. சொல்லுங்கம்மா. பாட்டு நல்லா சூப்பரா படிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. பாட்டு காமிச்சா நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சரிங்க சிவகுமார். ரொம்ப நன்றி. அதாவது பாத்தீங்கன்னா கும்மி நான் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாடல் கிட்ட இன்னைக்கு நான் கொடுக்கலாம்னு நினைச்சேன் 1 மணி நேரத்துக்குள்ள. அதுல கும்மி பாடல் நான் வச்சிருந்தேன். ஆனா உங்களுக்கு சரியா கொடுக்க முடியல. அடுத்தடுத்து நேரம் போயிட்டே இருக்கனால ஒவ்வொரு பாடலையும் சீக்கிரமா கொடுக்கணும் குறுகிய நேரத்துனால கும்மி பாடலை மட்டும் என்னால கொடுக்க முடியல. ஆனா வச்சிருக்கேன். அது இனி வரும் காலங்கள்ல நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், பாடி காட்டுறேன். ரொம்ப நன்றி. நீங்க ஒரு துறையாவே தனித்தனியா எடுக்கலாம். தாலாட்டு ஒரு வகுப்பு, கும்மி பாட்டு 1, அப்புறம் ஒப்பாரிக்குன்னு தனித்தனியா வகுப்பு நடக்கணும் கண்டிப்பா. நீங்க ஏன்னா ஒரு பல்கலைக்கழகத்துல நாட்டுப்புறவியல் துறை பேராசிரியரே இந்த அளவுக்கு பாடம் நடத்துவாரா அப்படின்னா அது எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க பல்கலைக்கழகத்து பேராசிரியர்கள் நடுவுல வகுப்பு நடத்துற அளவுக்கு இருக்கீங்க. சரி, அடுத்தது கருத்து சொல்லுங்க. ரொம்ப நன்றி தமிழன். சிவா அண்ணா. சொல்லுங்கய்யா. நான் உமா மகேஸ்வரி. சொல்லுங்க. தங்கை. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி தமிழ் அண்ணாக்கு நன்றி சொல்லணும். சொல்லுங்க. தமிழ் அண்ணாவாலதான் என்னால இந்த வகுப்புல சேர முடிஞ்சது. பாதியில தான் வந்தேன். பட் ஆனா அதுல இருந்தே ரொம்ப அருமையா இருந்தது. நான் உங்களுடைய பாடல் எல்லாமே தமிழ் அண்ணா சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடலுக்குமே நீங்க தனியா வகுப்பு எடுக்கலாம். உறுதியா எடுக்கிறேன். நான் அடுத்தடுத்து எடுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. அருமையா இருந்ததுண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நன்றிப்பா. மணிமொழி அண்ணா, வகுப்பு மிக அருமையாக இருந்தது. டைம் போனதே தெரியலைங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்றப்பதான் நேரம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. வகுப்பு ரொம்ப இது போல பல வகுப்பு எதிர்பார்க்கலாமா? உறுதியா எடுக்கிறேன். லட்சுமி. நல்லா இருந்துச்சு வகுப்பு. எனக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்க நிறைய வகுப்பு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உறுதியா எடுக்கிறேன். எனக்கு நேரம் ஆயிக்கும் போது நான் உங்களுடைய கலந்து விளையாடுறதுக்கு நான் இருக்கிறேன் கண்டிப்பா. நன்றிங்க அண்ணா.
வணக்கம் வணக்கம் தமிழன். கருத்து சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு வகுப்பு? எப்படி இருந்துச்சு? கருத்து சொல்றதா? நல்லா பஸ்ல பேருந்துல வந்தேன் ஊருக்கு. நல்லா கேட்டுக்கிட்டே தூங்கிட்டே வந்தேன். அதே இடையில ஒரு தலாட்டு கேட்டேன். அருமை சிவகுமார், அருமைப்பா. ரொம்ப நன்றி. நான் காளிராஜ் அண்ணாவா? யாருன்னு கண்டுபிடி, தெரியலையே. காளிராஜ் அண்ணா தான் கேட்டுச்சு, குரல் கேட்கலண்ணா. சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. அவங்களுடைய அந்த வட்டாரத்துல ஒரு இருக்கக்கூடிய அந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்தையும் மொத்தமா ஒவ்வொருத்தரும் யாராரு பெரிய ஆட்கள், வயதுல மூத்தவங்க, நாட்டுப்புற பாட்டு தெரிஞ்சவங்க, வாய்மொழி இலக்கியம் தெரிஞ்சவங்க கிட்ட சும்மா கூச்சப்படாம போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட அந்த செய்திகளை வாங்கி சேகரிச்சு ஒளிப்பதிவா வாங்கிருங்க. அப்புறம் உட்காந்து எழுதிருங்க. எழுதி நூலாக்கம் பண்ணிருங்க. நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. அப்படிதான் பண்ணிருக்கேன். இப்போ நான் பாடின பாடலாம் வானமாமலை சக்திவேல் அவங்களுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாட்டுப்புற பாடல்கள்ல தொகுத்து இந்த மணிக்கு ஒரு நூல் வெளிப்படையா வந்திருக்கிறதா அப்படின்றத பாக்கல. நம்ம அவங்க 2 பேரை பார்த்து தான் பேசிட்டு இருக்கோம். அப்படிங்களா? உங்களுடைய வட்டாரங்கள்ல உள்ள அந்த இதை நீங்க தொகுக்கலாம், கண்டிப்பா தொகுக்கலாம். உறுதியான நான் நீ சொல்றதுதான் பண்ணிட்டு இருக்கேன். என் கிராமங்கள்ல பெரியவங்கலாம் அவங்க சொல்ல கலாய்வு மாதிரி நிறைய பாடல்கள், கதைகள், கிராமிய கதைகள், பாடல்கள் எல்லாம் எல்லாமே நான் என்ன கலெக்ட் பண்ணி தான் டைரியில எழுதி வச்சிருக்கேன். ஒளிப்பதிவாகவும் பதிஞ்சு வச்சிருக்கேன் நான். சிறப்பு, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சிவகுமார். சொல்லுங்க சார். உங்களுக்கு எல்லாம் ஒரு நீண்டதொரு ஒரு தாகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, ஆமா, உறுதியா. இது தமிழன் இருக்கேன். உங்களுக்கு தான். ஆமா, உண்மைதான். நீண்டது ஒரு தாகம் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் நாட்டுப்புறவியெல்லாம் பாட்டு தேடுவேன், பாட கூட முயற்சி பண்ணுவேன். ஆனா பாடுறது எல்லாம் ஒரே மிட்டு ஒரே ராகமா இருக்கும். ஆனா சிவா இன்னைக்கு போட்டு தாக்கிட்டேன். நான் கத்துக்கணும். நான் பொறாமப்படுறேன் சிவாவை பார்த்து. தக்கிட்டதான் கத்துக்கோங்க. சரி, அடுத்து கருத்து சொல்லுங்க. மகிழ்ச்சி, சிறப்பு, காலி, நன்றி. இந்த மணிக்கு இன்னும் நம்முடைய குழுல இருக்கக்கூடியவங்களால இன்னும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய திறமைகள் இருக்கு. அவங்க சங்கடப்படாம கூச்சப்படாம பேசுறதுக்கு முன் வரணும். வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்களும் தமிழ் இலக்கியம் படிக்கிறேங்க ஐயா. எங்களுக்கும் நாட்டுப்புறவியல் இருக்கு. நீங்க சொன்ன பாடல்கள்லாம் புதிதா இருக்குது எங்களுக்கு. விடுகதையெல்லாம் கேட்டீங்கல்ல, எங்களை ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சுங்க ஐயா. எங்களுக்கு நாட்டுப்புற பழமொழிகள்லாம் கொஞ்சம் பத்தி சொல்லுங்க, இன்னொரு வகுப்புல இருந்தா. உறுதியா சொல்றேன். பழமொழிகள்லாம் நிறைய இருக்கு. பழமொழி சார்ந்த கதைகள் இருக்கு. அவங்க ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒண்ணு சொல்றாங்கன்னா அது ஒரு வாழ்க்கையோட தொடர்புடையத ஒரு வரி பழமொழியில ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு ஆழமா இருக்குது. இந்த ஒரு வரியும் ஒரு தத்துவம் மாதிரி சொல்றாங்க. அடுத்த வகுப்புல எங்களுக்கு முடிந்தா பழமொழிகள் பத்தி, விடுகதைகள் பத்தி எங்களுக்கு விடுகதை கேட்ட விடுகதையெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்பவுமே புதிதா இருந்துச்சு. எங்களுக்கு அடுத்த வகுப்புல முடிந்தா எங்களுக்கு பழமொழி, விடுகதை எல்லாம் கொஞ்சம் நிறைய சொல்லுங்க ஐயா. உறுதியா சொல்றேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லா தோழர்களுக்கும் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிப்பா. அடுத்து வணக்கம். வணக்கம் ஐயா. சிவகுமார், உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்து. என்னுடைய தந்தையார் என்னுடைய பெயரை தங்கள் பெயரில் பகுதியாக தாங்கி நிற்கின்றீர்கள். அவர் இல்லை, ஆனால் உங்கள் இசையால், தாலாட்டால், ஒப்பாரியால், வேண்டுதலால், வாழ்த்தால், இசையால், இப்படி எல்லா தரப்பிலையும் அவரை நான் என் கண்ணுக்குள்ளே கண்டேன். ஆமா, 1 மணி நேரம் உங்களுடைய இந்த 1 மணி நேரம் கேட்ட உடனே ஒரு திருக்குறள் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது.
பொருட்பால்ல 58வது அதிகாரத்துல வள்ளுவ பெருந்தகை அழகா அந்த இசைக்கு ஒரு சான்றன்மையாக கொடுத்திருப்பார். பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். ஒரு பாட்டு அப்படின்னா அது கேட்கிற மாதிரி இருக்கணும். ஆக நீ பார்க்கக்கூடிய பொருள் பக்குவம் அடைந்ததா இருக்கணும். ஆக உங்கள் இசையும் சரி, உங்களுடைய இசையினுடைய பொருளும் சரி, அதை நாங்கள் கேட்ட செவியும் சரி, எல்லாம் பொருந்தி இருந்தது இந்த 1 மணி நேரம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அழகா இருந்தது, ரொம்ப ரசிச்சோம். வாழ்க 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 வாழ்க. நல்ல எதிர்காலம் நன்றினா எங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை தற்போதே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதை அடைந்து நீங்கள் சிறந்த தன்மைக்கு வெளிப்பட வேண்டும். தக்க நண்பர்களையும் நீங்கள் உடன் வைத்திருப்பது பெரும் சிறப்பு. சரிங்க. அதை தலைமையேற்று தமிழன் நடத்தி கொண்டிருப்பது தமிழுக்கும் சரி, தமிழனாக இருக்கக்கூடிய நமக்கும் தமிழனே தலைமையாக இருப்பது அது ஆகச் சிறப்பு. சரியா சரியா. அவன் நேற்றைக்கு கதை சொல்லியாக இருந்தவருக்கு இன்றைக்கு நீங்கள் அழகாக அதை எடுத்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறீர்கள். ஆக பசுபதிக்கு கிடைத்த இதை அடையாளமாக பார்க்கிறேன். அவர் கதை சொல்லவில்லை, ஆனால் கதையை எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த கதையை நீங்கள் இசையாக சொல்லி இருக்கிறீர்கள். ஒவ்வொன்றையும் அழகு 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 அழகு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் நிறைய பேசலாம். மனம் சொல் என்றாலும் நேரமோ அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு செல் என்பதால் உங்கள் வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும். வாழ்க. நம்ம ரொம்ப மீண்டும் ரொம்ப நன்றிங்க. உறுதியா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம்யா. மிகவும் நன்றாக இருந்ததுன்னா விடுகதைகள் எல்லாமே புதிதாக இருந்தது. சரிங்க. நீங்க மேலும் வகுப்பு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா எடுக்கிறேங்க, கண்டிப்பா எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்படி சொன்னபோது. இப்படி ஒரு ஆர்வமா இருக்கும்போதுதான் நமக்கு அடுத்தடுத்து நிறைய செய்திகளை உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. தொடர்ந்து நம்ம பயணிப்போம், தொடர்ந்து இணைந்திருப்போம். நீங்களும் உங்க ஊர்கள்ல இப்ப பாடல் கேட்டோம் அப்படி இது பண்ணோம் அப்படின்னு இல்லாம நீங்களும் சில பாடல்களை பெரியவங்க கேட்டு பாடி பழங்க. ஏன்னா இந்த மாதிரி பாடல்கள் அதுல